தமிழக முதலமைச்சர் விஜயின் உத்தரவை அடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அதிகம் புழங்கும் பகுதிகளிலும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கோவில்களுக்கு அருகாமையில் செயல்பட்டு வரும் 717 மதுபான கடைகளை முதற்கட்டமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் ராணிப்பேட்டை பாலாறு மேம்பாலம் அருகே உள்ள ஒரு மதுக்கடை, அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள 3 மதுக்கடைகள், சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே 2 மதுக்கடைகள், பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மதுக்கடை என மொத்தம் 7 மதுக்கடைகளை அகற்றுவதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் முதல் நாளே 2 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. பள்ளி மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 31 டாஸ்மாக் கடைகளை 15 நாட்களுக்குள் மூடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் அரசு பள்ளி அருகே உள்ள மதுபான கடை ஒன்று மூடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் மதுபான கடை, வேலவாடிப்பாளையம் தொட்டிப்பாளையம் பிரிவு, பொள்ளாச்சி சந்தை அருகே செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடை உள்ளிட்ட 4 கடைகளுக்கு உடனடியாக சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். டாஸ்மார்க் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 500 மீட்டர் தள்ளி போகணும். ஸ்கூலு, கோயில் இந்த மாதிரி விஷயம் அருமையான விஷயம் பண்ணிட்டு இருக்காருங்க. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி தான் நடக்குதுங்க. பஸ்ஸில் ஏறி தண்ணி அடிச்சு பக்கத்தில் உட்கார்றது, லேடிஸ் பக்கத்தில், இந்த மாதிரி பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. இது அருமையான விஷயம் சார், சிஎம் சார் பண்ணது. வாழ்த்துக்கள். திருப்பி மேலும் மேலும் நல்லா சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். நாங்கள் தைரியம் வண்டி நைட் நேரம் தைரியம் வண்டி ஏறலாம். இப்போ டாஸ்மார்க் இருந்தால் அவங்க குடிச்சிட்டு போகிறாங்க, ஒரு ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு நல்லா இருக்குது. சிஎம் சார் எடுத்த முடிவு நல்ல முடிவாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இதனால பெண்கள் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது பொது இடங்களா, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்தாங்கன்னா இப்போ பஸ் ஏறி போகும்போது ரொம்ப சிரமப்படுறோம். எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே சிரமப்பட்டோம். இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக போவோம் நாங்கள். இந்த அரசாங்கம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து இன்னும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.